வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் வந்து பெஸ்ட் காலேஜஸ் சொல்லி கோயம்புத்தூர் அண்டு சென்னை ரீஜியன்ஸ் டெய்லி ஒவ்வொரு யூடியூபர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்குது? சென்னை, கோயம்புத்தூர் இந்த ரெண்டு ரீஜியன் தான் வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நான் வந்து எல்லாருமே பண்ணுறதே நம்ம பண்ணக்கூடாது. இனிஷியலாக வந்து மதுரை ஜோன் பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி திருச்சி சரௌண்டிங் ஜோன் பற்றி வீடியோ போடுங்க சார்னு சொல்லியிருந்தாங்க. ரைட், பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருச்சி ஜோன் சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணதில் என்னென்ன ஊர்னா திருச்சி, அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் இந்த டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற நல்ல காலேஜஸ்ன்னு கிடையாது. ஆல்மோஸ்ட் ஏஐசிடி அப்ரூவ் பண்ணது எல்லாமே நல்ல காலேஜ் தான். இப்போ நான் சொல்கிற காலேஜஸ் எல்லாமே ஒரு செட் ஆஃப் காலேஜஸ், எதுவுமே வந்து மோசமான காலேஜ் கிடையாது, எல்லாமே நல்ல காலேஜஸ் தான். இப்போது அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை இந்த சைடில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஒரே ஒரு காலேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. சிவகங்கையில் இருக்கிற அழகப்பா செட்டியார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா, ஏன்னா அந்த சரௌண்டிங் பீப்புளுக்கு வந்து காரைக்குடி ஒரு பெரிய ஊர். ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா செட்டியார் காலேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைங்க. அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜஸ் சொல்கிறேன், இது ஆர்டராக கிடையாது, நல்ல காலேஜஸாக தான் வருஷப்படுத்திருக்கேன். இது எதுவுமே ஆர்டர் பேஸ் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து உங்கள் சாய்ஸில் நல்ல காலேஜ்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணோம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கோடு வந்து 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சாய்ஸில் வைங்க. அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி திருச்சியில் இருக்க இன்னொரு கவர்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மந்தையூரில் இருக்கிற 3011 இந்த காலேஜையும் வந்து நீங்கள் சாய்ஸில் வைங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கிற காலேஜ் 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். புரியுதா? இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ், ஃபீஸும் கம்மியாக இருக்கும், ஓரளவு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் இருக்கிற சாரநாதன் காலேஜ், திருச்சியில் இருக்கிற சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3819 இது வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து வைங்க. இதுவும் நல்ல காலேஜஸ். அது போக வந்து ராமகிருஷ்ணாவும் சாரநாதன் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். நீங்கள் அடுத்தது சாய்ஸில் வந்து ராமகிருஷ்ணாவோட ஃபஸ்ட்டு காலேஜ் அது என்னது 3830 ராமகிருஷ்ணாவுக்கு 2 காலேஜ் இருக்குது. ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ரெண்டுமே நல்ல காலேஜஸ் தான். இதுவும் வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இதுவும் குட் காலேஜ். ஒரு சர்ப்ரைஸாக ஒரு காலேஜ், பட் வந்து அவங்க தேர்ட் ரவுண்ட்லலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் 100% அட்மிஷன் போட்ட காலேஜ், நிறைய பேர் பேசாத காலேஜ், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தொட்டியத்தில் இருக்குது. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் தொட்டியத்தில் இருக்கிற கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 100% சீட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேபி அது செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் அவங்க அதிக அட்மிஷன் போட்டிருந்தாலும் 100% அட்மிஷன் எல்லாருமே பிடிச்சனால தான் அந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சியிலே வந்து கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்க வந்து போன வருஷம் வந்து அட்மிஷனில் பார்த்தீங்கன்னா 92% வந்து சீட் ஃபுல்லாக இருக்குது. கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வைங்க. அதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸாக வந்து போன வருஷம் வந்து 95% ஃபுல்லான இந்த சாரநாதன் அண்டு ராமகிருஷ்ணாக்கு ஈக்குவலாக அட்மிஷன் பர்சன்டேஜ் வைஸில் பெர்ஃபார்ம் பண்ண நல்ல காலேஜ்னா மேம் எம்ஏஎம் அவங்களுக்கு 3 காலேஜஸ் இருக்குது. அவங்க மேமோட வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அதாவது கோடு வந்து 3829 இது வந்து போன வருஷம் வந்து அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 95%க்கு மேலே அட்மிஷன் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல சைன். பட் அதே அவங்களுக்கு இன்னும் 2 காலேஜஸ் இருக்குது. பட் அந்த 2 காலேஜ் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் நாட் லீஸ்ட் அதுவும் வந்து நீங்கள் ஒரு சாய்ஸில் வந்து அடுத்த காலேஜையும் மேபி தேர்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க நீங்கள் சாய்ஸில் வந்து கண்டிப்பாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டேன். அப்புறம் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் வந்து 94% போன தடவை அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஓவரால் அட்மிஷனில் வந்து ஜேஜே காலேஜும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற இஜிபி பிள்ளை அட்டானமஸ் காலேஜ் அவங்களும் வந்து நல்ல அட்மிஷன் போட்டிருக்காங்க. 92% வந்து போன தடவை ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்கில். ஸோ நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண வேண்டிய காலேஜ் வந்து இஜிபி பிள்ளை. அதே மாதிரி கடலூரில் இருக்கிற சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து போன தடவை 87% அட்மிஷன் கவுன்சிலிங்கில் வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து 87% எல்லாருமே ப்ரிஃபர் பண்ண காலேஜ் தான். அதையும் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் சாய்ஸில் ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் இருக்கிற இன்னொரு எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பி காலேஜும் ஒரு 83% வந்து போன தடவை அட்மிஷன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து உங்கள் சாய்ஸில் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது
கடலூரில் இருக்கிற கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கோடு வந்து 3410. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் வந்து செகண்ட் ரவுண்ட் எஸ்பெஷலி பார்த்தோம்னா இனிமேல் நான் சொல்ல போகிற காலேஜ்லாம் வந்து அவங்களோட அட்மிஷன் வந்து அதிகமாக வந்து செகண்ட் ரவுண்ட் அண்ட் அதிகமாக வந்து தேர்ட் ரவுண்டில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க் 140க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல காலேஜஸ் இருக்கிறவங்க இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்ன காலேஜில் வந்து சீட் வேகன்சி இருந்து அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது போக வந்து இப்போ நான் சொல்ல போகிற காலேஜஸ் எல்லாமே வந்து முதல்ல வந்து நீங்கள் காலேஜ் நேரில் போய் விசாரிங்க. காலேஜ் நேரில் போய் பார்த்துட்டு காலேஜ் பிடிச்சிருந்தா வந்து அந்த காலேஜை வந்து நீங்கள் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறது தான், இப்போ நான் கிடையாது, எல்லா யூடியூபர்ஸுமே வந்து போன வருஷம் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஒரு சிலவங்க அட்மிஷன் வச்சு பேசுவாங்க, ஒரு சிலவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் பண்ணதை வச்சு பேசுவாங்க, ஒரு சிலவங்க ஆவரேஜ் கட் ஆஃப் வச்சு பேசுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அனாலிசிஸ் மெத்தட் இருந்தாலும் யார் எது சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் காலேஜ் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அட்மிஷன் போடணும். அப்புறம் சார் அந்த யூடியூபர் சொன்னார் இந்த யூடியூபர் சொன்னார்னு நீங்கள் டிசிஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் வந்து செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து ஏன் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பண்ணலாம். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து சிதம்பரத்தில் இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். சிதம்பரம் அந்த கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க அந்த காலேஜை நல்லா ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் வந்து ஆல்மோஸ்ட் நிறையா பேர் வந்து அந்த காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து உங்கள் சாய்ஸில் வைங்க. இப்போ நான் சொல்ல போகிற காலேஜ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்ட்லேருந்து ப்ரிஃபர் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டில் பார்த்துங்க, பட் வந்து தேர்ட் ரவுண்டில் 140க்கு கீழே இந்த காலேஜெலாம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் எதுவுமே ஆர்டராக சொல்லலப்பா, ஒவ்வொரு ஜோனில் இருக்கிற காலேஜஸ் சொல்கிறேன். இதில் வந்து திருவாரூரில் இருக்கிற அஞ்சலை அம்மாள் காலேஜை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அஞ்சலை அம்மாள் காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அதோட கோடு வந்து 3803. போன வருஷம் 84% அட்மிஷன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பெரம்பலூரில் இருக்கிற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் 3805, அவங்களும் ஆல்மோஸ்ட் 85% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜே வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து மயிலாடுதுறையில் இருக்கிற ஏவிசி காலேஜ் 3021, மயிலாடுதுறையில் இருக்கிற ஏவிசி காலேஜையும் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற மவுண்ட் சியான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், புதுக்கோட்டையில் இருக்க மவுண்ட் சியான் காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அவங்க 72% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதே புதுக்கோட்டையில் இருக்கிற அவங்க ஆல்மோஸ்ட் 68% கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் காலேஜை வந்து நேரில் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற சிவானி இன்ஜினியரிங் காலேஜ் மேபி நீங்கள் காலேஜை நேரில் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முசிறியில் இருக்கிற ஒயாசிஸ், அவங்களும் ஒரு 65% சீட் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் தேர்ட் ரவுண்ட்லேருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஜோனில் இருக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 3018, நாகர்கோவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ருட்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து இது கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல, பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்டாக என்னன்னு தெரியல. பட் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும். சார் ஃபீஸ் லெவலில் வந்து நீங்கள் பண்ணுறவங்க இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற சார் ஐசக் நியூட்டன் காலேஜ், அதுவும் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். போன தடவை வந்து 220 222வது பிளேஸில் இருக்காங்க அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அந்த ஜோனில் இருக்கிறவங்க சார் ஐசக் நியூட்டன் காலேஜையும் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற எம்ஆர்கே காலேஜையும் நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து எந்த ஒரு காலேஜுக்கும் ஒரு இதாக கிடையாது. அந்தந்த ஜோனில் இருக்கிற காலேஜ் கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து நீங்கள் ஃபைனல் பண்ணால் தான் வந்து அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் என்ன, பிளேஸ்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் நேரில் போய் பார்த்து அந்த பிரான்ச் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபீஸு அஃபோர்டபுளாக இருக்குது, இது எல்லாமே நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும். ஸோ வந்து டாப் மார்க்கில் இருக்கிறவங்க வந்து இந்த திருச்சி ஜோன் தவிர அவங்க மற்ற ஜோன் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் சைடும் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் இப்போ நான் சொன்னது எல்லாமே திருச்சி ஜோனில் இருக்கிற காலேஜஸ், புரியுதா? ஸோ அதனால திருச்சி ஜோனில் இருக்கிற காலேஜஸ் சொல்லியிருக்கேன். மேபி வந்து நான் நிறைய காலேஜ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து நான் மிஸ் பண்ண காலேஜ் வந்து நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏஐசிடி அண்ட் யூஜிசி அப்ரூவ் பண்ண எல்லாமே நல்ல காலேஜ் தான். பட் நீங்கள் நேரில் போய் பார்த்து வந்து என்ன செய்யணும், டிசைட் பண்ணணும், புரியுதா? உங்களுக்கு நேரில் போய் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா அது நல்ல காலேஜ் தான். ஸோ அதனால வந்து திருச்சி ஜோனுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காலேஜ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் சார் எக்ஸாக்டாக அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அந்த காலேஜ் நேரில் போய் பார்க்கணும். மீண்டும்
கடைசியாக எப்போ நான் சொல்ல மாதிரி தான், என்ன, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.